ஹலோ மக்களே, நான் தான் இந்த கதையோட முக்கியமான பெண் கதாபாத்திரம் பேசுறேன். ஒரு அம்மாவா, சித்தி, இல்ல ஒரு பெண்ணா, என் வாழ்க்கையில நடந்த அந்த மறக்க முடியாத ராத்திரிய பத்தி தான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லப் போறேன். பசங்க விளையாடுற விளையாட்டு எப்படி ஒரு குடும்பத்தையே இப்படி ஒரு தருமாறு நிலைக்கு கொண்டு வரும்னு நான் அப்போ எதிர்பார்க்கல. அன்னிக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம், நானும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அம்மா உட்காந்து எங்க காலேஜ் நினைவுகளை பேசிட்டு இருந்தோம். அப்போதான் எங்க பசங்க 2 பேரும் வெளியே ஏதோ ஒரு விளையாட்ட ரொம்ப சீரியஸா விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க விளையாடுறது சாதாரண விளையாட்டு இல்ல, ஒரு பெரிய ஆட்டத்துக்கான ஆரம்பம்னு எனக்கு அப்போ தெரியாது. நாங்க பேசிட்டு இருக்கும்போதே என் மக ஹீரோ உள்ள வந்தான். அவன் முகத்துல ஒரு பெரிய தயக்கம், கை காலெல்லாம் நடுங்குது. என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி ஒரு மாதிரி பதற்றமா இருந்தான். என் ஃப்ரெண்ட் அங்கிருந்து போனதுக்கப்புறம் அவனை பக்கத்துல கூப்பிட்டு கேட்டேன், என்னடா ஆச்சில், ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்னு. அவன் மெதுவா, அம்மா, நானும் ரோகனும் விளையாடும்போது ஒரு பெட் கட்டினோம். அதுல நான் தோத்துட்டேன். அந்த பெட் கண்டிஷன் என்னன்னா, நான் ரோகன் அம்மாவையும் ரோகன் உங்களையும் அப்படின்னு சொல்லி இழுத்தான். எனக்கு முதல்ல தூக்கி வாரி போட்டது. ஏண்டாடே, இதெல்லாம் அடுக்குமான்னு கேட்கணும்னு தோணுச்சு. ஆனா அவனோட அந்த ஒரு நிமிஷ பதற்றத்தையும் அவனோட ஏக்கத்தையும் பார்த்தப்போ என் மனசுக்குள்ள ஒரு குறும்புத்தனம் வந்துருச்சு. நானும் அவனுக்கு ஒரு சித்தி முறையா இருந்தாலும் அவனை என் சொந்த பையனாதான் பார்த்தேன். அவனோட அந்த ஒரு ஆசையை ஏன் நாம நிறைவேற்றக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. ஏண்டா இதுக்கு போய் பயப்படுற? உனக்கு எப்படி இதெல்லாம் ஆரம்பிக்கணும்னு தெரியல, அவ்வளவுதானே. நான் உனக்கு கத்துக் கொடுக்கிறேன்னு அவனோட கைய பிடிச்சேன். அவனுக்கு ஒரே ஆச்சரியம். அம்மா, நீங்க தப்பா எடுத்துக்கலையான்னு கேட்பான். இதுல தப்பு என்ன இருக்கு? ஒரு விளையாட்டை நீங்க சீரியஸா விளையாடிருக்கீங்க, அந்த பெட்டையும் நீங்க ஒழுங்கா தானே செஞ்சாகணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு குருவா இருந்து எல்லா நுணுக்கங்களையும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்படி நான் சொல்லிக் கொடுக்கும்போதே அந்த இடமே ஒரு உணர்ச்சி திருவிழாவா மாறிடுச்சு. நாங்க உள்ள இப்படி பாடங்களை நடத்திட்டு இருக்கும்போது வெளியே என்ன நடக்குதுன்னு நான் கொஞ்சம் கவனிச்சேன். வெளியே இருந்த என் ஃப்ரெண்டும் சும்மா இல்ல, அவளும் அவ பையனும் அங்க ஒரு ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள ஒரு அம்மா மகன், வெளிய ஒரு அம்மா மகன். அந்த வீடே அன்னிக்கு சத்தத்துல அதிருச்சு. விடியற்காலை 5:30 மணி வரைக்கும் அந்த போர் ஓய்ஞ்சபாடில்ல. எனக்கும் சரி, என் பையனுக்கும் சரி, அந்த இரவு ஒரு புது விடியல கொடுத்தது. இத்தனை நாள் நாங்க ஒளிச்சு வச்சிருந்த எல்லா ஆசைகளும் அன்னிக்கு மொத்தமா கொட்டி தீர்த்தது. என் மகனோட அந்த ஒரு பெட் எங்களை இவ்வளவு நெருக்கமா ஆக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. காலையில நாங்க 4 பேரும் ஒன்னா உட்காந்து பேசணும். என் ஃப்ரெண்டு சொன்னா, உன் பையன் அங்கேயே வேலைய முடிச்சிட்டான், என் பையன் இங்கேயே வேலைய முடிச்சிட்டான். சரி, நாம ஏன் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ரவுண்டு போகக்கூடாதுன்னு கேட்டா. எனக்கும் அது சரின்னு தான் தோணுச்சு. பசங்க சந்தோஷம்தான் நமக்கு முக்கியம். அவங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். அப்புறம் என்ன, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த பெட்டை ஒரு பெரிய ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடி முடிச்சோம். யாரு பெஸ்ட், யாரு கெத்துன்னு போட்டி போட்டுக்கிட்டு அந்த பகல் பொழுதும் செம குஷியா போச்சு. விளையாட்ட ஆரம்பிச்ச ஒரு பெட் இன்னைக்கு எங்கள ஒரு பெரிய பந்தத்துல பிணைச்சிருச்சு. இப்போ நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோட வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த தருமாறு கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.